மரித்தவர்கள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவருடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறவர்கள் என்றும் அறியான். மதியற்ற ஸ்திரீ தன்னுடைய ஆசை வார்த்தைகளினால் வழிப்போக்கரை மயக்குகிறாள். பேதைகளையும் மதியீனரையும் தன்னுடைய கண்ணியில் விழ வைக்கிறாள். வாலிபர்கள் வேசித்தனத்தின் பாவத்திற்கு விலகி ஓட வேண்டும். வேசித்தனத்திற்கும் விபசாரத்திற்கும் மாம்சத்தின் இச்சைகளுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் கெடுத்து போடுகிறார்கள். எங்கு திருட்டு தண்ணீர் இருக்கிறதோ, எங்கு அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இருக்கிறதோ, அங்கு மரித்தவர்களும் இருக்கிறார்கள். அங்குதான் மதியற்ற ஸ்திரீயும் இருக்கிறாள். பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை அறியாமலேயே மதியினரும் பேதைகளும் மதியற்ற ஸ்திரீயின் வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். தித்திக்கிற திருட்டு தண்ணீரை பானம் பண்ணுவதற்காக இவர்கள் மதியற்ற ஸ்திரீயின் விருந்தாளிகளாக அவரிடத்திற்கு போகிறார்கள். ஏற்கனவே அவருடைய விருந்தாளிகளாய் போனவர்கள் இப்போது நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள். இதை அறியாமல் அவர்கள் அவள் பின்னே போகிறார்கள். திருட்டு தண்ணீரை பானம் பண்ணுகிறவர்களை சாத்தான் சிறைப்பிடிக்கிறான். அந்தரங்கத்தில் அப்பத்தை புசிக்கிறவர்களை சத்துரு மேற்கொண்டு அவர்களை ஆளுகை செய்கிறான். இவர்கள் எல்லோரும் நரக பாதாளங்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறார்கள். ஞானத்திற்கு செவி கொடுத்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோகத்திலே நித்திய சந்தோஷமாய் ஜீவிக்கலாம். ஞானத்தை அசட்டை பண்ணிவிட்டு மதியற்ற ஸ்திரீயை பின்பற்றினால் மரணம் உண்டாகும். பரலோகத்திற்கு பதிலாக அவர்கள் நரக பாதாளங்களில் வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதாய் இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் தங்கள் பேதமையினாலும் அறியாமையினாலும் பாவத்தின் சம்பளம் இன்பம் என்று தப்பிதமாக நினைக்கிறார்கள்.